தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு வரும் 22ஆம் தேதி வரை அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, விவரங்கள். வங்கக்கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய மேலடுக்கு சுழற்சி தற்போது 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வரும் 23ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது வரும் இன்றிலிருந்து 22ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதி கனமழை, அதாவது 21 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சில மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்கள், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை பெய்யக்கூடும், மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரையிலும் கடந்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்பொழுதும் ஆங்காங்கே லேசான மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் வரும் 22ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலீனா.